சிபிஎஸ்சி எக்ஸாம்ல ஓஎஸ்எம் அப்படின்ற ஒரு முறையில ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் திருத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுல ஒரு முறைகேடு நடந்திருக்கிறதா நியூஸ் எல்லாம் வருது. இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் டைம், இது இன்னும் முதல் நடைமுறை நடக்கு. ஆனா பிரச்சனை தீர்வுக்கு வரல, மீண்டும் லீக் ஆகுது. எப்படி இந்த டெலிகிராம்ல ஹவு டு டவுன்லோட் த வீடியோஸ்னு ஒரு இந்த மூவி டவுன்லோட் பண்ற சேனல் எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி டெலிகிராம்ல போய் எப்படி பைசா கட்டுறது, அதை எப்படி பணம் கட்டினதுக்கு அப்புறம் லிங்கை ஜென்ரேட் பண்ணி நான் டவுன்லோட் பண்றாங்கிற அளவுக்கு தெளிவா திருட்டு வேலையை பார்த்திருக்காங்க. இது ஆக்சிடென்டல் லீக் கிடையாது, இட்ஸ் அ ப்ரீ பிளான்டு பிசினஸ். பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களே எந்த கட்டமைப்பு வசதிகளுமே இல்லாமல், எந்த கட்டமைப்பு வசதியும் உருவாக்காமல் வெறும் கோச்சிங் என்பதை மட்டும் மையமாக பயன்படுத்தி கடந்த பினான்சியர்ல மட்டும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்கா 24,000 கோடி ரூபாய் ரெவன்யூ மட்டும் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. 24,000 crore ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. தமிழ் வாஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிபிஎஸ்சியினுடைய எக்ஸாம் நடந்துச்சு. சிபிஎஸ்சி எக்ஸாம்ல ஓஎஸ்எம் அப்படின்ற ஒரு முறையில ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் திருத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுல ஒரு முறைகேடு நடந்திருக்கிறதா நியூஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலா இந்த ஓஎஸ்எம்னா என்ன, இதுல நடந்திருக்க முறைகேடுனா என்ன, இதை பத்தியான முழு விளக்கம்ன்றது எனக்கே பெரிய அளவுல தெரியல. இது பப்ளிக்கும் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் உண்டு. ஸோ இதை பத்தி பேசலாம்னு சொல்லிதான் நம்ம வந்து இன்னைக்கு தோழர் ஷம்ஷீர் அகமது எஸ்எஃப்ஐனுடைய மாநில செயலாளர், தமிழ்நாடு மாநில செயலாளர் வந்து நம்ம வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ தோழர் வணக்கம். வணக்கம். அந்த ஓஎஸ்எம் அப்படின்றதுனா என்ன, அதுல இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஓஎஸ்எம்னா என்ன, நியூஸஸ் எல்லாம் ஓஎஸ்எம் சொல்றாங்க, அதுல என்ன முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எனக்கு ஓஎஸ்எம்னா என்னன்னு தெரியும். அதாவது இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடக்குதுன்னா அதோட பேப்பரை வந்து வேலிடேஷன் பண்றது வந்து சென்ட்ரலைஸ்டா நடக்கும். உதாரணத்துக்கு நம்முடைய மாநில நடைமுறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாம வந்து 10th 12th எல்லாம் முடிச்ச உடனே நமக்கு வந்து ஒரு பார்கோடு இருக்கும். நம்ம பேப்பர் எழுதும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி பார்கோட்லாம் கிடையாது, நம்பர் தான். பார்கோட் என்ன பண்ணுவோம்னாக்கா உங்களோட டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும், அந்த பார்கோட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த உங்களோட டீட்டெயில் ஃபில் பண்ண பேப்பரை கட் பண்ணிட்டு அந்த பேப்பர் பாருங்க, நீங்க திருத்துற பேப்பர்ல இருக்க பார்கோடு மட்டும் தான் இருக்கும். திருத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மார்க்கை அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணி என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ உங்க பேப்பர் இன்னாருடைய பேப்பர் என்பது தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு மெத்தட் என்பது படிப்படியா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல வந்திருக்கு. நான் ரீசெண்டா ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் 10th எழுதும் போது அப்படித்தான் இருந்தது, 12th எழுதும் போது அப்படி இருந்தது. இப்போ என்னன்னா, இந்த பேப்பரை வந்து யார் வேலிடேட் பண்ணுவோம்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிறேன்னா அந்த ஸ்கூலே அதை வேலிடேட் பண்ண மாட்டாங்க. மொத்தமா வந்து இந்த பண்டல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு போகும். அந்த பேப்பர் பண்டல்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆயிட்டு டீச்சர்ஸ் வந்து வேற டிஸ்ட்ரிக்ட் பேப்பர்ஸ் இங்கே உட்காந்து திருத்துவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்டோட பேப்பர்ஸ் வேற டிஸ்ட்ரிக்ட்ல போகும். பேப்பர் வேல்யூவேஷன் பண்றதுக்கு ஒரு சென்டரை முடிவு பண்ணுவாங்க. அங்க ஒரு டீச்சருக்கு 4 முதல் 8 பேப்பர் வரைக்கும் கொடுப்பாங்க வேல்யூவேட் பண்றதுக்கு. ஸோ இந்த மெத்தட்ல தான் வந்து பேப்பர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். 1 மணி நேரத்துக்கு 4 to 8 பேப்பர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நடைமுறை தான் சிபிஎஸ்சிக்கும் வரும். என்ன சிக்கல்னா, சிபிஎஸ்சியோட டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு பெரிய சிக்கல். அருணாச்சல் பிரதேஷ்ல ஆரம்பிச்சு நீங்க வந்து அந்தமான் நிக்கோபார் வரைக்கும், காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஊர்லயும் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் நடக்குது. எல்லா ஊர்லயும் இருக்க சிபிஎஸ்சி பேப்பர்ஸை இப்படி ஷிஃப்ட் பண்ணி திருத்தி மேனுவலா பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான வேலை. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஓஎஸ்எம் அப்படிங்கிற மெத்தட் வந்தது. ஓஎஸ்எம்னா ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங். அதாவது உங்களோட எக்ஸாம் பேப்பரை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி அதை ஒரு போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த போர்ட்டல் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு பேப்பர் வேல்யூவேஷனுக்கு வர டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மேனுவல் பேப்பரை பார்த்து திருத்துறதுக்கு பதிலாக உங்களுடைய பேப்பர் ஸ்கேன் பண்ணப்பட்ட பேப்பரை ஸ்கிரீன்ல பார்த்து திருத்தி வேல்யூ போட்டு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஓஎஸ்எம் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ இப்போ இந்த 2026 என்ன பிரச்சனை அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 98 லட்சம் மாணவர்கள் இந்த சிபிஎஸ்சியில அவங்க மாணவர்களுடைய பேப்பர்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. நிறைய முறைகேடுகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் மாணவர்கள் அதை வந்து பிசிக்கல் பேப்பர் வேணும் அப்படிங்கிறத கேள்வி இருக்காங்க. அந்த 4 லட்சம் பேர் கேட்டதுல கிட்டத்தட்ட 11 லட்சம் பேப்பர்ஸ், அதாவது ஒருத்தர் 2 பேப்பர் கேட்கலாம், 3 பேப்பர் கேட்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் பேப்பர்ஸை இந்த முறைகேடுகள்லாம் நடந்தது பின்னணியில தனக்கு மார்க்கு ஏற்ற இறக்கமா இருக்கு, அதுல ஃபேரா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு 4 லட்சம் மாணவர்கள் ஒரு 11 லட்சம் பேப்பரை கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஓஎஸ்எம் பிரச்சனையில என்னன்னா, இது வந்து டெண்டர் விடப்பட்ட நிறுவனம். இப்போ வந்து இதை செய்யறது யாரு அப்படின்னா, இப்போ நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்க பக்கத்துல எக்ஸ்ஆர்ஒய் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, அந்த எக்ஸ்ஆர்ஒய் ஸ்கூலே வந்து ஸ்கேன் பண்ணி போர்ட்டல் அப்லோட் பண்ணுவாங்கன்னா அப்லோட் பண்ண மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, அது ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு டெண்டர் விட்டுருவாங்க. அந்த பிரைவேட் ஏஜென்சியோட ஆட்கள்
அது கரெக்ட் ஆகுது பாருங்க. சிபிஎஸ்சி பேப்பர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு இடமோ ஸ்டேட்டுக்கு ஒரு இடமோ கரெக்ட் ஆகிற இடத்துல உட்காந்து அவங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி அந்த போர்ட்டலுக்கு அப்லோட் பண்ற ஒர்க்கை அவங்க பார்ப்பாங்க. அந்த ஏஜென்சி ஆந்திராவை சார்ந்த ஒரு நிறுவனம் எடுத்திருக்கதா சொல்றாங்க, அந்த கம்பெனி எடுத்து. இந்த இப்ப அந்த நிறுவனம் இந்தியா கம்பெனி ஃபுல்லா பண்ணுச்சா? ஆமா ஆமா ஒரு நிறுவனத்துல தான் இருக்கு. இப்ப என்னன்னா அந்த கம்பெனி பண்ண வேலையில வந்து ஒரு மெத்தன போக்கா ப்ராப்பரா வந்து ஸ்கேன் பண்ணாம அது அது வந்து பேப்பர் கரெக்டா வந்து ஸ்கிரீன்ல தெரியுதான்னு பார்க்காம சும்மா அப்படியே அடிச்சு விடுற போக்குல வந்து ஸ்கேன் பண்ணதுனால அவ வேல்யூவேஷன் பண்றதுல ஒரு பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். கடமைக்கேன்னு வந்து தட்டி நவுத்திருக்காங்க. அதை பார்த்த ஆசிரியர்களும் கடமைக்கேன்னு தட்டி நவுத்திருக்காங்க. கடைசியில பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய மதிப்பெண்கள்ல பெரிய குளறுபடி என்பது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது முதல் விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அப்லோட் பண்ற போர்ட்டல் இருக்கு பாருங்க, அந்த போர்ட்டலே ஹேக் பண்ண முடியுது. ரொம்ப ஈஸியா ஹேக் பண்ணி என்னால மேனிபுலேட் பண்ண முடியுது. இப்ப இதுல ஒரு பெரிய மேனிபுலேஷனும் நடக்குது என்று இன்னொரு ஹேக்கர், ஒரு எத்திக்கல் ஹேக்கர், ஒருத்தர் ஒரு எத்திக்கல் ஹேக்கர் அதை ஹேக் பண்ணி காட்டுறாரு. அவரு அப்படி காட்டுறோன்னு இன்னொரு எத்திக்கல் ஹேக்கர் என்ன பண்றாருன்னா, நீ பேப்பர் தான் மேனிபுலேட் பண்ண முடியும், என்னால மார்க்கே மேனிபுலேட் பண்ண முடியும்னு சிபிஎஸ்சி போர்ட்டலையே வந்து நீ இல்ல நீ முன்னாள் இவ்வளவு முடியும் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி போர்ட்டலையே ஹேக் பண்ணி மார்க் போடுறதே வந்து ஒரு ரெக்கார்டிங் எல்லாம் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியும். இப்ப என்னன்னா அரசாங்கத்தின் மீது குறிப்பாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம், அதன் கீழ் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி போர்டு, அது கண்டக்ட் பண்ற எக்ஸாமினேஷன், அது கண்டக்ட் பண்ணி அது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ற வேலையை அந்த நிறுவனம், அந்த ஒன்றிய கல்வி அமைச்சின் கீழே இருக்கக்கூடிய என்சிஆர்டி கீழே இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி தான் பண்ணுதுன்னா அந்த சிபிஎஸ்சியினுடைய நம்பகத்தன்மை என்று கேள்விக்குத்தா இருக்கு. நீங்க உங்க மொபைல் போனோட பாஸ்வேர்டையே ஹேக் பண்ண முடியாம நம்ம பையனை வந்து பிளாஷ் அடிச்சுட்டு சுத்துற இடத்துல இவ்வளவு பெரிய சர்வரோட பாஸ்வேர்டை ஒருத்த எத்திக்கல் ஹேக்கர் ஹேக் பண்ற மாதிரி வெரி ஃபியூச்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்குது அப்படின்னு ஈஸியா நடக்குதுன்னா உண்மையிலேயே ஒன்றிய கல்வி அமைச்சகமும் சிபிஎஸ்சி போர்டும் என்சிஆர்டியும் உண்மையாலுமே வந்து மாணவர்கள் நலனோட ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கக்கூடிய விதத்தில் இதை வந்து அணுகி இருக்கிறாங்களா என்று கேட்டா ஏனோ தானோன்னு ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே நீட்ல இந்த மாதிரிதான் ஒரு பிரச்சனையாச்சு. அது வந்து வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்களுடைய அமைப்புல இருந்துதான் துணைத் தலைவர் ஒருத்தருக்கு நாங்க வந்து இன்டர்வியூ எடுத்தோம், செயல சார்ல. சோ அதுக்கு அடுத்து பார்த்தா அந்த சிபிஎஸ்சியில வந்து இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி தொடர்ச்சியா கியூட்ல பிரச்சனைன்றாங்க, இப்படி தொடர்ச்சியா பிரச்சனைகள் இருக்குல்ல. சோ இதற்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வந்து அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்தே கல்வி, மருத்துவம் எல்லாமே தனியாருக்கு, எல்லாமே லாபம் அப்படிங்கிறத மையப்படுத்துறது. சர்வீஸை வந்து நீங்க லாபத்தை நோக்கிய சர்வீஸ் இருக்கான்னு கேட்டா சர்வீஸ் செக்டாருக்குள்ள லாபமும் ஒரு ஒரு விஷயமா தான் மாறி இருக்கு நியூ லிபரலைசேஷனுக்கு பின்னாடி. ஆனா சர்வீஸ் கேரண்டின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, உத்தரவாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது வந்து கொள்கை அளவிலேயே சிதைக்கப்பட்டிருக்கு. அது கொள்கை அளவிலேயே சிதைக்கப்பட்டதுனால என்னன்னா இந்த அரசு துறை சார்ந்து செயல்படக்கூடிய சர்வீஸ் செக்டார்கள் அது வந்து பாஜகவுக்கு வந்து எலக்ட்ரல் பாண்டு கொடுக்கறதோ ஒரு தேர்தல் நிதியை கொடுத்து டெண்டர் வாங்கிடுறாங்க. வாங்குறவன் லஞ்சம் கொடுத்தவங்க எப்படி அதுல வந்து மொராலிட்டியோட வேலை செய்வான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதான் நம்ம வந்து தனியார் துறையினுடைய மிக முக்கியமான அவலமா பார்க்க வேண்டிய விஷயம். நீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட் வந்து என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்றாங்க, சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுல டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை வருது, அது வருது இது வருதுன்னா அது என்டிஏ எடுத்தான். என்டிஏ ஒன்னும் எடுத்த உடனே ஒன்னும் தூக்கி டாப்ல நிப்பாட்டல. என்டிஏ எடுத்த உடனே பேப்பரே வந்துருச்சு. முதல்ல கொஸ்டின் பேப்பர் டிரான்ஸ்லேஷன் தான் பிரச்சனையாச்சு. கொஸ்டின் பேப்பர் டிரான்ஸ்லேஷன் சரியா இருக்காங்க, தேர்வுக்கு முன்னாடியே பசங்க விட்டு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டாங்க. அதான் வந்து இன்னைக்கு நடந்துருக்கு. தேர்வுல இன்னைக்கு வந்துட்டு சொல்லக்கூடாதுல்ல டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்குன்னு முதலே பார்த்து முன்னாடி சொல்லிட்டேன்னா கரெக்ட் பண்ணிடுவோம். சொல்ற சிரிப்பா இருந்தாலும் எவ்வளவு கேவலமா இருக்கிற விஷயம் இதெல்லாம். ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இது அவங்க வந்து ஒரு நீட்டை மட்டுமோ கியூட்டை மட்டுமோ அவங்க பல தேர்வுகள் நடத்துறாங்க. யூஜிசி நெட் நடத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா யூபிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன் பாருங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சியுடைய 1-2 எக்ஸாம்ஸே வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து கனெக்ட் பண்றாங்க. இந்த யூபிஎஸ்சியோட நிலைமையெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னாக்கா என்ன சொல்றது ஒன்றும் புரியல. அதனாலதான் நம்ம வந்து இந்த விஷயங்களை நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க அதில் பாத்தீங்கன்னா ஏதோ வந்து அந்த என்டிஎம் நடந்துருச்சு, ஒன்றிய கல்வி அமைச்சகத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஹீஸ் இன்னசென்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் டைம், இது ஒன்றும் முதல் நடைமுறை நடக்கல. 2024 நடந்தது, பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ சிபிஐ விசாரணை நடக்குது, சுப்ரீம் கோர்ட் நிறைய இன்டர்வென்ஷன் பண்ணுச்சு, எல்லாமே நடந்தது. ஆனா
தீர்வுக்கு வரல, மீண்டும் லீக் ஆகுது. எப்படி? அப்போ அதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அதுல இருந்து விழிப்புணர்வு பெற்று இந்த விஷயத்த நடக்காம பாத்துக்கிற அந்த நடவடிக்கை எதுவுமே இந்த மத்திய கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சத்துக்கே கிடையாது. நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது யாரு? என்டிஏ கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது யாரு? அதை வந்து எடுத்த ஒருத்தர், நடத்துற ஒரு நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கும் இந்த எடுத்தவருக்கும் இடையில இன்னொரு தேர்ட் பார்ட்டி எப்படி கொஸ்டின் பேப்பர் விற்க முடிஞ்சது? இப்போ அது எப்படி வித்திருக்காங்கன்னா அதுதான் இருக்கிறதே ஹைலைட். நீங்க வந்து இந்த டெலிகிராம்ல ஹவு டு டவுன்லோட் த வீடியோஸ்னு ஒரு இந்த மூவி டவுன்லோட் பண்ற சேனல் எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பைரசி சேனல்ஸ் இருக்கு பாருங்க, பைரசி மூவி டவுன்லோட் பண்றது, அவன் போட்டிருப்பான். இப்படி போனீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் வரும், அது இப்படி நீங்க ஒரு 16 செகண்ட் வெயிட் பண்ணணும், அப்புறம் வந்து கீழே அலோன்னு இருக்கும். அப்படி அந்த மாதிரி டெலகிராம்ல போய் எப்படி பைசா கட்டுறது, டெலகிராம்ல வந்து எப்படி பணம் அனுப்புறது, அனுப்பிச்சுட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எப்படி அப்லோட் பண்றது, அப்லோட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு எப்படி லிங்க் வரும், அந்த லிங்கை நீங்க எப்படி கிளிக் பண்ணி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட், அதாவது கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்சேஞ்ச் பாருங்க, என்கிட்ட இருக்கு, நான் மெயில் அனுப்புறேன், வாட்ஸ்அப் அனுப்புறேன் கிடையாது. நீங்க அது ஒரு சர்வருக்குள்ள அப்லோட் பண்ணி அதை எப்படி பணம் கட்டினதுக்கு அப்புறம் லிங்கை ஜென்ரேட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்றாங்கிற அளவுக்கு தெளிவா திருட்டு வேலையை பார்த்திருக்காங்க. அது ஆக்சிடென்டல் லீக் கிடையாது, இட்ஸ் அ ப்ரீ பிளான்டு பிசினஸ். இந்த ப்ரீ பிளான்டு கொஸ்டின் பேப்பர் லீக் பிசினஸ் யார் பண்ணிருக்காங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பிஜேபி காரணம் இருக்காங்க. பிஜேபியுடைய யூத் விங்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தெரிஞ்சுதான் இது நடந்திருக்குன்னு தான் நீங்க எடுத்துக்க முடியும். திருடம் வேற எந்த கட்சிக்காரனோ வேற யாரோ கிடையாது. திருடம் உங்க கட்சிக்காரன், நீ தான் எக்ஸாம் நடத்துற, உனக்குள்ளதான் என்டிஏ இருக்கு. அப்போ என்ன மெசேஜ் இருக்கு இந்த இதுல அப்படின்னா, எல்லாமே வந்து அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கும் தனியார் துறை லாபம் பார்ப்பதற்கும் மாணவர்களுடைய எதிர்காலம் சீரழிக்கப்படுது. அதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். வெறும் நீட்ல மட்டும் இந்த லீக்கேஜ் கிடையாது, யூஜிசி நெட்லயே கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் நடந்திருக்கு. சிஐடி அதாவது வந்து கியூட் எக்ஸாமினேஷன் இருக்கு பாருங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கான எக்ஸாம், அதுலயும் பல முறைகேடுகள் நடந்திருக்கு. என்டிஏ மீது நம்பகத்தன்மையே இல்லை. இப்ப என்டிஏவோட பிரச்சனையா இது அப்படின்னா, என்டிஏல பிரச்சனை ஏற்பட்டு இருந்தா என்டிஏ சரி பண்ணலாம், அடுத்து சிபிஎஸ்சிலையும் வருது. இப்போ மொத்தமாக ஒன்றிய கல்வி அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலுமே கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், கொஸ்டின் பேப்பரை தேர்வு பண்றதுல முறைகேடு, அதை தயார் பண்றதுல முறைகேடு, அதுக்கு பிறகு அது விடைத்தாள் திருத்துவதில் முறைகேடு, மதிப்பெண்களை போடுவதில் முறைகேடு என ஒட்டுமொத்தமாக யூனியன் கவர்மெண்டோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த துறையே முழுக்க முழுக்க வந்து தகுதியற்ற ஒரு துறையாக அது மாறி நிக்குது அந்த துறையே. அதுக்கு காரணம் என்னன்னா, முழுக்க முழுக்க தனியார் மையத்தை ஊக்குவித்து என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ, உனக்கு நான் டெண்டர் கொடுத்துட்றேன் அப்படின்ற எந்த விதமான ஒரு பார்டர்ஸையும் பிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணாம கட்டற்ற போக்குல அப்படியே என்ன வேணா பண்ணிக்கோன்னு விட்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு மொத்தமாக ஒன்றியத்தினுடைய கல்வித்துறை வந்து திவாலாகி நிற்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இது பிரைவேடேஷன் ஒரு காரணம், மோடி அரசின் கையாளாகத்தனம் ஒரு காரணம், மூணாவது வந்து தர்மேந்திர பிரதான் வந்து அவருடைய துறையை முழுக்க முழுக்க வந்து யார் வேணாலும் வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கன்னு திறந்து விட்டது ஒரு காரணம். இதற்காக எஸ்எஃப்ஐ என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள், போராட்டம்? நம்ம எஸ்எஃப்ஐ வந்து ஒரு மாஸ் சிக்னேச்சர் கேம்பெயினை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். அநேகமா வந்து இந்த வீடியோ பார்க்குற தோழர்கள் கூட அந்த லிங்க் கிடைச்சதுன்னா நீங்க அந்த பெட்டிஷன்ல போய் நீங்க வந்து தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகுங்கிற ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் நடத்திட்டு இருக்கோம். நேஷனல் வைட்ல அந்த போராட்டம் இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே இந்த பேப்பர் லீக்கேஜஸ் எல்லாம் வந்த போது நாம வந்து ஒன்றிய அரசுடைய அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம். இப்போ தொடர் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கு. அடுத்த 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி வந்து ப்ரொடெஸ்ட் கால் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நீடித்த போராட்டம், அதை வந்து தொடர்ந்து எஸ்எஃப்ஐ வந்து நடத்துறதா இருக்கும். நம்ம இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்டிஏவை வந்து கலைக்கணும். ஃபர்ஸ்ட் இந்திய நேஷனல் டெஸ்டிங் வானலோ அதிகாரம் இருக்கக்கூடிய இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை கலைச்சிட்டு எல்லா மாநிலங்கள்ல ஏற்கனவே டிஎன்பிசி, கேரளால வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் இந்த மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ற போர்டு இருக்கு. இந்த போர்டு எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ண மாதிரி ஒரு பேனலை நீங்க வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம். அது வெறும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிறது நம்பகத்தன்மை இழந்துருச்சு. அது ஸ்டேட்டோட லீடிங்கோட இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்றோம். ஏன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மாதிரி ஒரு ஏஜென்சி தேவை. ஏன்னா நீங்க பல்வேறு தேர்வுகள் நடத்த வேண்டியது இருக்கு, நேஷனல் லெவல்ல எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்த வேண்டியது இருக்கு, அதனால அது தேவைப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா வந்து இந்த நீட்ல பொறுத்த வரைக்கும் விருப்பப்படுற மாநிலங்களுக்கு எக்ஸப்ஷன் கட்டாயம் கொடுக்கணும். நீங்க வந்து ஃபெயிலியர் ஆயிட்டீங்க, நீங்க நீட்டை 2017 இருந்து கொண்டு வந்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 9 வருஷம் ஃபெயிலியர். நீட்டு ஃபெயிலியர் ஆகாத ஒரு வருஷம் கூட கிடையாது.
30 வருஷம் ஒரு ஃபெயிலியர் மாடலை வச்சுக்கிட்டு நீங்க ஏமாத்தவே முடியாது. எந்த மாநிலங்கள் எக்ஸெப்ஷன் கேட்கறாங்களோ அந்த மாநிலத்துக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்கறதா முறை. நீங்க உங்களோட 20% இருக்கு பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோட கோட்டா, மெடிக்கல் கோட்டா, அந்த கோட்டாக்கு நீங்க வந்து நீட்டை வச்சுட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, அது உங்க பிரச்சனை. ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுடைய ரெஸ்பெக்டிவ் சீட்டை ஃபில் பண்றத அந்த ஸ்டேட்டுடைய கண்ட்ரோல்ல கொடுக்கறது தான் அதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும். அவங்க விரும்பினா நீட்ல இணைஞ்சுக்கட்டும், விரும்பலைன்னா அவங்க நீட்ல இருந்து வெளியேறணும் அப்படிங்கிறத நீங்க வந்து அலோவ் பண்ணணும். ஏன்னா நீ வந்து ஒரு ப்ராப்பரா நீ என்ன சொல்லி நீட்டை கொண்டு வந்தியோ அதை அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த நீட் இஸ் ஃபெயிலியர். நீங்க கோர்ட்டோட டைரக்ஷனா இருக்கலாம், நீட்டுடைய அப்ஜெக்டிவா இருக்கலாம், ரெண்டுமே ஃபெயிலியர் ஆன பின்னாடி அது வந்து நியாயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதா நீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அது எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாமினேஷன் மூலமாக தான் நான் தேர்வு பண்ணுவேன் என்று சொல்வது கோச்சிங் மாஃபியாவை டெவலப் பண்ணுது. நீங்க தெரியும் ஆகாஷ், பைஜூஸ், அதே போல வந்து உங்களுக்கு வந்து டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து பிரைவேட்ஸுடைய இந்த கோச்சிங் கிளாஸ். இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க பாருங்க, எந்த ரெண்டு கொடுக்குறீங்கன்னா வீட்டுக்கு தான் ரெண்டு கொடுத்துருப்பீங்க. இந்த யூடியூப் வீடியோக்கு ரெண்டு கொடுக்க மாட்டீங்க, நானும் கொடுக்க மாட்டேன். ஆனா நான் இப்படி ஒரு வீடியோ பேசி போட்டு நான் கோச்சிங் நடத்துறேன்னு சொல்லி லாபம் பார்த்துக்க முடியும். ஒரு ப்ராப்பரான எந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் இல்லாம, அட்மாஸ்பியரும் இல்லாம நான் வந்து கோச்சிங் நடத்தி நான் லாபம் பார்த்துக்க முடியும் என்னுடைய இது விஷயத்துல. இதை நான் பண்ணா பிரச்சனை இல்லை, நான் ஆண்டர்பிரனர் இது சொல்லிட்டு போகலாம். பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களே எந்த கட்டமைப்பு வசதிகளுமே இல்லாமல், எந்த கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்காமல் வெறும் கோச்சிங் என்பதை மட்டும் மையமாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட கடந்த பினான்சியர்ல மட்டும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்கா 24,000 கோடி ரூபாய் ரெவன்யூ மட்டும் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. 24,000 crore ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா 2029 இது கிட்டத்தட்ட 50,000 கோடியை நோக்கி போற அளவுக்கு பெரிய ஒரு மார்க்கெட்டா இது மாற இருக்குங்கிறா கோச்சிங் கல்ச்சர். அப்போ இவ்வளவு பெரிய லாபம் சம்பாதிப்பதற்காக 98 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. அதான் நீங்க இதை பார்க்கணும். இந்த நீட் தேர்வால மட்டும் 98 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. 24,000 கோடி ரூபாய். அந்த கோடி ரூபாயினுடைய விலை என்னன்னா 98 உயிர்கள். ஓ, பிரைவேட் லாபம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த சென்ட்ரலைஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குங்கிற இந்த நோக்கத்தை சீர்படுத்த வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனுடைய உரிய அந்த அப்ஜெக்டிவை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத அதை நம்ம சொல்றோம். இதே பிஜேபிக்கார எவ்வளவு மோசமான ஆட்கள்னா, ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு ராஜஸ்தான்ல, பாத்தீங்களா அந்த வீடியோ என்டிடிவில வந்தது. அந்த யூனிவர்சிட்டியில டீச்சர் கிடையாது, ஸ்டூடெண்ட் கிடையாது, வெறும் கட்டடமும் பேப்பரும் தான் யூனிவர்சிட்டி. எவ்வளவு பெரிய விபூதி அடிச்சிருக்கான் பாருங்க. ஒரு படத்துக்கு எனக்கே விபூதி அடிக்க பார்த்து இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய விபூதியே அடிச்சிருக்கான். இப்ப அந்த யூனிவர்சிட்டி கொடுத்த கிராண்ட்ஸ் என்ன கணக்கு, இது என்ன யூனிவர்சிட்டி என்ன கணக்குன்னு இருக்கு பாருங்க. அப்புறம் நாம அதுக்கப்புறம் தேடி போய் பார்த்தா ராஜஸ்தான் நான் அடிச்சதாவது கட்டடத்தை காமிச்சு அடிச்சான். ஜியோ யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியுமா? ஓ, கடல்ல இல்லையா? கடல்லே இல்லையா? இந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு செங்கல் கூட கிடையாது. செங்கல் கூட இல்லாத யூனிவர்சிட்டிக்கு 400 கோடி ரூபாய் இவன் கிராண்ட்ஸ் கொடுத்துருக்கான். அப்புறமா என்ன சொல்றான், அதுதான் இந்தியாவில் உலகத்திலேயே முதல் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டின்றான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை இந்த ஒன்றிய கல்வி அமைச்சகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு. மக்கள் பணத்தை எப்படி ஏமாற்றி கார்பரேட் வாயில, அதாவது முன்னையெல்லாம் கார்பரேட் வந்து நுணுக்கமா திருடுவான். ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா எடுத்துக்கொண்டு துணிக்கிறான், வச்சுக்கோ அப்படின்னு துணிச்சு மக்களுடைய வரி பணத்தை ஏமாற்றக்கூடிய வேலைக்கு செய்யறானே. அதே நேரத்துலதான் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா போன்ற மாநிலங்கள் பிஎம்சி திட்டத்துல கையெழுத்து போடலன்னு சம்கர சிக்ஷானுடைய திட்ட நிதியை பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொடுக்காமே இருக்கான். ஒரு புறம் கார்பரேட் அள்ளி வீசுறான், இன்னொரு பக்கம் அந்த சம்பந்தப்பட்டக்கூடிய மாநிலத்தின் பள்ளி கல்வித்துறையினுடைய வளர்ச்சி வழங்கப்பட வேண்டிய நிதியை வழங்காம இருக்கும். இதுதான் ஒன்றிய அரசாங்கத்துடைய கல்வி அமைச்சகம் செயல்படக்கூடிய லட்சணமா இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க கரெக்டான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. என்னன்னா இப்போ மாநிலங்கள் அடுத்து என்ன பண்ண போகுது, குறிப்பா தமிழ்நாட்டுல புதிதாக ஒரு கட்சி வந்து அரசு அமைச்சிருக்கு. சோ இந்த நேரத்துல அவங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக எப்படி போவாங்களா, இல்லாட்டி ஆதரவா போவாங்களா, இல்லாட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு லைன் எடுத்து போவாங்களா, என்ன மாதிரியான போவாங்க, இல்ல என்ன எப்படி போகணும் நீங்க ஒரு வலியுறுத்தல் சொல்லுவீங்க சார்? நம்ம எப்படி போவாங்கங்கிறது ஒரு கருத்து, எப்படி போகணும் அப்படிங்கிறது ரெண்டும். ஆமா, ரெண்டு டிஃப்ரெண்டான விஷயம். எப்படி போகணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா போவாங்கங்கிறத நம்ம உடனே 30 நாட்களுக்குள்ள ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. இட்ஸ் 2 இயர் ஸ்டேஜ். பட் ஆனா வந்து